பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பெரிய கிருபை ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற ஃபேமிலிஸை நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம். இப்படி ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்க மறந்துடக்கூடாது. சரி, இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களை அதிசயமாகவும் கிருபையாகவும் தேவன் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அவரை சார்ந்திருக்கிற நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கிறது. அந்த அபிஷேகம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது. அது என்ன என்றால், ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய இளைப்பாறுதல். இந்த உலகம் ஒரு இளைப்பாறுதல் இல்லாத உலகம். எல்லா பக்கத்திலும் எங்கு போனாலும், வீட்டுக்குள்ளும் சரி, வெளியே போனாலும் சரி, அலுவலகத்துக்கு போனாலும் சரி, ஊழிய களத்துக்குள் போனாலும் சரி, சத்துரு ஏதாயிலும் ஒரு குழப்பங்களை கொண்டு வருகிறான் என்பதை நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் இதன் மத்தியில் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில், பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். ஆமென். அந்நிய பாஷை இளைப்பாறுதலை கொண்டு வருகிறது. பலவிதமான கலக்கத்திலும் வேதனையிலும் கஷ்டத்தில் இருக்கும்போது, ஆமென், எந்த ஒரு மனிதனிடத்தில் போனாலும் நமக்கு இளைப்பாறுதல் கிடைப்பது இல்லை. ஆனால் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், அவர்தான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தர முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை அறியாத மக்கள் இயேசுவினிடத்தில் வந்தால் அவர்களுக்கு அவர் இளைப்பாறுதல் தருவேன் என்று ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த ஆண்டவராய் இயேசு ஆவியானவராய் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அல்லவா? அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரமாட்டாரா? அதனால் கன்ஃபியூஷனோடு ஒரே மன அழுத்தத்தோடு நீங்கள் இருப்பீர்களேயானால், ஆமென், அப்படியே கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷைகளில் ஜெபிக்க ஆரம்பிங்க. தனித்து போய் பற்பல பாஷைகளை பேசுங்க. உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கையும் மனதில் தெளிவும் இருதயத்தில் ஒரு தைரியத்தையும் ஆண்டவர் கொடுத்து உங்கள் சிந்தையை இளைப்பாற ஆண்டவர் பண்ணுவார். அவர் இளைப்பாறுதலை கொடுக்கிற கர்த்தர். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் என் காரியத்தில் எனக்கு ஒரு இளைப்பாறுதல் வேண்டும். அலுவலகத்தில் இளைப்பாறுதல், ஊழியத்தில் இளைப்பாறுதல், தொழிலில் இளைப்பாறுதல், வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல இளைப்பாறுதல் எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்முடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும்படி தானே அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறேன். அந்த அபிஷேகத்தின் வெளியரங்கம் அந்நிய பாஷைகளை பேசுதல். அந்த நவமான பாஷைகளை உம்முடைய பிள்ளைகள் அடிக்கடி பேசி 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 ஜெபிக்க 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 உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு இளைப்பாறுதல் உண்டாவதாக, இளைப்பாறுதல் உண்டாவதாக. இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க ஒரு இளைப்பாறுதல் என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறதப்பா. அந்த இளைப்பாறுதல் இந்த நாள் முழுவதும் ஆவியானவரே உம்மோடு பயணிக்க போகிறாங்க. நீர் அவர்களோடு நடக்க போகிறீர். அந்த இளைப்பாறுதல் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. இந்த ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்டையும் சிந்தையில் இளைப்பாறுதலையும் கர்த்தர் கொடுத்து உங்களை தைரியப்படுத்துவார். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. மற்றவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்க. ஏனால் பலதரப்பட்ட போராட்டங்களோடு மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் நிமித்தம் அநேக ஆயிரங்கள் கிறிஸ்துவின் அண்டை வரணும். பிரயாசப்படுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் மறுபடியும் நம்ம சந்திப்போம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com.
கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.